இன்னொரு சம்பவம், ஒரு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இன்னொரு பத்திரிகை ஆசிரியர், அரசியல் விமர்சகர், இந்தியாவில் இருக்க அரசியல்வாதியாக தான் அவருக்கு தெரியும். அவர் முதல் தேசத்தையும் விமர்சனம் பண்ணுறதே கலைஞர் அவர்களை. கலைஞர் பக்கம் வைக்காத விமர்சனம் கிடையாது, அவரை திட்டாத திட்டு கிடையாது. ஒரு விதத்தில் சொல்ல போனால் கலைஞரை விமர்சனம் பண்ணியே அவருக்கு நல்ல பெரிய பேர் வந்துடுச்சு. அந்த மாதிரி பேச்சாளர், ஒரு பத்திரிகையோட எடிட்டர், அவர் என்னுடைய நல்ல நண்பர் கூட. அவர் என்கிட்ட சொன்னாங்க, ரஜினி, நான் கலைஞர் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறேன், இவ்வளோ நான் பேசுகிறேன், திட்டுறேன், என்னென்னமோ திஸ்டிங்கர் பண்ணுறேன். பட் ஏதாவது ஒரு விழாக்களை போய் பார்க்கும்போது நான் அப்படி போனால் கூட என் பேரை கூப்பிட்டு, ஐயோ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னொன்று, நமக்கு ஜஸ்ட் வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் ஆஃபீஸில் தலைக்கால் ஓடாது. ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் வீட்டில் தலைக்கால் ஓடாது. அவளுக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் தான் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எவ்வளோ பெரிய கட்சி என்னாலே பிரச்சனை தான். அதுக்கப்புறம் அதுக்கு அது சமாளித்து, அதுக்கப்புறம் கதை வசனம் எழுதி சுற்றுப்பயணம் எல்லாம் செஞ்சு இவ்வளோ இருந்து கூட எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அதுக்கு நாம் தலை வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன ஒரு ராமசுவாமி. இன்னொரு பொதுக்கூட்டம், அரசியல் பொதுக்கூட்டம் நடக்குது, பிரம்மாண்டமாக நடக்குது. அந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் அந்த தலைவரும் உட்காந்துருக்காங்க. மைக்கை பிடிச்சி ஒருத்தர் கருணாநிதி நீ என்ன பண்ண, கருணாநிதி நீ என்ன இது பண்ணுற அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அந்த கட்சி தலைவர் பக்கத்தில் கூப்பிட்டு அவனை பேச வேண்டாம், இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அவன் வந்த உடனே அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பழகிருக்க, அவரை பற்றி பேர் சொல்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குது, இனிமேல் அவர் பேர் சொன்னேன் நீ கட்சியிலே இருக்க மாட்டேன், கலைஞர் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொதுக்கூட்டம் ஏடிஎம்கே பொதுக்கூட்டம், அந்த தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன்.